தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8/5/2015 வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் மதியம் 12:30 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு லட்சுமி கடாட்சம் பெறுவதற்கு என்ன வழி என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். வாழ்விலே திருமகள் அருள் இருந்தால்தான் செல்வ வளம் பெருகும். எல்லா தெய்வங்களுக்கும் நாம் துதிப்பாடல்களை படிக்கலாம். ஆனால் இலக்குமிக்கு மட்டும் வருகை பதிகம் பாட வேண்டும், சமய மாலை படிக்க வேண்டும். வருவாய் இது சமயம் என்று சொன்னால் அந்த இலக்குமி நம் இல்லத்திற்கு வந்து சேர்ந்து நமக்கு அருள் கொடுத்தால் நமக்கு செல்வச் செழிப்பு மேலோங்கும். அன்றாட வாழ்க்கையினில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்தன் அருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மையன்றோ. இன்றோடு துயர் விலக இனிய லட்சுமியே மன்றாடி கேட்கின்றேன், வருவாய் இது சமயம் என்று தனலட்சுமிக்கு உரிய ஒரு பாடல். அதிலே சமய மாலை. அன்றாட வாழ்க்கையினில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்தன் அருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மையன்றோ. உன்னுடைய அருள் பெற்றுவிட்டால் அது ஓடிவிடும். எனவே மன்றாடி கேட்கின்றேன், இன்றோடு துயர் விலக இனிய தனலட்சுமியே மன்றாடி கேட்கின்றேன், வருவாய் இது சமயம் என்று ஒரு சமய மாலை. இப்படி இலக்குமியை நாம் மன்றாடி கேட்டு வீட்டிற்கு வர சொல்ல வேண்டும் என்றால் பிரம்ம முகூர்த்தத்திலே கொல்லைப்புற வாயிலை திறந்து வைத்து விட்டு தலைவாசலை நாம் திறக்க வேண்டும். விழித்தவுடனே பசுவின் முகத்திலே பார்க்கலாம். அப்படி பார்த்தாலும் லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்குமாம். நமது வலதுகை உள்ளங்கையை பார்ப்பதும் நன்றாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். வீட்டிலே செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களிலே 5 முக குத்துவிளக்கு தீபம் ஏற்ற வேண்டுமாம். 5 விளக்கிலும், அதாவது 5 மூக்கிலும் 5 வகை எண்ணெய் ஊற்றி 5 வகை திரி போட்டு 5 வகை நெய்வேத்திய பொருள்களை படைத்து 5 வகை பழங்களை வைத்து 5 வகை பரிமளப் பொருள்களை எல்லாம் வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். எனவே அப்போதைக்கப்போது கிடைக்கிற பழங்களிலே ஒரு 5 வகை பழங்களை வைத்துக் கொள்ளலாம். 5 வகையான நெய்வேத்தியங்கள் அங்கே இருக்க வேண்டும். 5 வகை பரிமளப் பொருள்கள், அதாவது சந்தனம், குங்குமம், சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி என்று 5 வகை பொருட்களை வைத்துக் கொள்ளலாம். 5 வகையான எண்ணெய், கடல் எண்ணெய் நீங்களாக மற்ற எண்ணெய்களை கலந்து ஊற்ற வேண்டுமாம். உணவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தானிய லட்சுமியை வழிபட வேண்டும். ஒரு ஹோட்டலுக்கு நான் சென்றிருந்தேன். உணவகத்துக்கு சென்றிருக்கிற பொழுது அந்த உணவகம் வைத்திருக்கிற அந்த உணவக நிர்வாக அதிகாரி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவருடைய கல்லாப்பெட்டிக்கு பக்கத்திலே அன்னபூரணி படம் வைத்திருக்கிறார். வைத்து அதில் என்ன எழுதியிருக்கிறார், அன்னம் வழங்கும் அன்னபூரணியே உன்னை நான் வணங்குகின்றேன் என்று சொல்லி அவர் ஒரு வாக்கியம் எழுதி வைத்திருக்கின்றார். எங்கள் பசி தீர்ப்பதற்கு இனிய வயல் அத்தனையும் தங்க நிற கதிராகி தளித்து சிரிப்பவளே, பங்கு பெறும் வாழ்க்கையினை பார்தானிய லட்சுமியே மங்களமாய் எங்கள் இல்லம் வருவாய் இது சமயம் என்று படித்தால் அந்த தானிய லட்சுமியின் அருள் கிடைக்கும். இப்படி 8 லட்சுமிகளுக்கும் உங்களுக்கு சமயமாலை இருக்கின்றது. அந்த இலக்குமிக்குரிய சமயமாலையை தினத்தந்தியில் கூட நாங்கள் ஒரு முறை வெளியிட்டிருந்தோம். எனவே அப்படிப்பட்ட சமயமாலை உங்களுக்கு கிடைத்தால் அதை நீங்கள் படிக்கலாம். இல்லை என்றால் அந்த இலக்குமிக்குரிய பேரை சொல்லி போற்றி போற்றி என்று நாம் சொல்ல வேண்டுமாம். வீட்டிலே துளசி மாடம் வைத்து அதிலே விளக்கேற்றி வழிபடுவதும் நல்லது. அதே நேரத்தில் பௌர்ணமி அன்றைக்கு அல்லது வெள்ளிக்கிழமை சத்தியநாராயணன் வழிபாடையும் இல்லத்திலே செய்தால் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும். செல்வ வளம் பெருகும், செல்வாக்கும் மேலோங்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து, அதிலும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். அங்கு இருக்கக்கூடிய திருமாலையும் இலக்குமியையும் வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தேக நலனுக்காக செலவிடுகின்ற நாள். தெய்வ திருப்பணிகளே உங்களுக்கு ஆர்வம் கூடும். ராசிநாதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே பணப்புழக்கம் சற்று குறைவாகவே இருக்கலாம். மனதில் நினைத்ததை மறுகணம் செய்ய முடியவில்லையே என்று சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகளும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். ஒரு சிலருக்கு வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்ற கவலை மேலோங்கும். வரவு ஓரளவுதான் என்றாலும் கூட செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம். பிள்ளைகள் வழியிலும் செலவாகும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூடுகின்ற நாள். ஆரோக்கியத்திலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ராசியில் இன்றைக்கு புதனும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். செவ்வாயும் வலிமை இழந்திருக்கிறார். விரையாதிபதி செவ்வாய் வலிமை இழந்திருப்பது யோகம்தான் என்றாலும் கூட தனாதிபதி புதன் வக்ரம் ஆகியிருக்கிறார். எனவே பணம் கடைசி நேரத்தில் தான் கைக்கு வந்து சேரும்.
ஏதேனும் ஒரு பொருளை வாங்க வேண்டும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும், ஏதேனும் ஒரு செலவு இருக்கிறது என்றால் 12 மணிக்கு உங்களுக்கு தேவை என்றால் 11:45 தான் உங்கள் கரங்களிலே வந்து புரளும். அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு பண நெருக்கடி கொஞ்சம் கொடுக்கலாம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம். குறிப்பாக அலுவலகத்தில் பணிபுரிவோர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து இருந்தால்தான் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இல்லையில் திடீரென உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேர்ந்து விடலாம். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லவர்களை தேடி நலம் காண வேண்டிய நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ராசிநாதன் புதன் 12 இருப்பதால் பயணங்களால் உங்களுக்கு பலனுண்டு. ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் வந்து சேரலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். ராசியில் சுக்கிரன் இருப்பதால் உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வரலாம். விருந்தினர்களாலும் தொல்லை உண்டு. வீட்டில் இருப்பவர்களாலும் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். மாலை நேரத்தில் மகிழ்ச்சிக்குரிய பயணம் ஒன்று உருவாகலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் வருவதற்கு முன்னதாக நீங்கள் திட்டமிட்டு செலவழிப்பது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள். நேற்று விலகி இருந்தவர்கள் இன்று விரும்பி வந்து சேருவார்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். 12 சுக்கிரன் மறைவது ஒரு வழிக்கு நன்மைதான். எனவே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி குவிப்பீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைவேறும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். சிம்மராசினியர்களே, இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். உள்ளமகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு கூட்டாளிகள் வந்து கை கொடுத்து உதவுவார்கள். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரலாம். 2 ராகு இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். ஆலய வழிபாட்டிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். நீண்ட நாளாக நடைபெற்ற திருமண முயற்சி இன்றைக்கு வெற்றி பெறும். கன்னிராசினியர்களே, வாகனம் வாங்க எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் நாள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. வாகனங்கள் வாங்கும் முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். வள்ளல்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. செவ்வாய் கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் உடன்பிறப்புகள், குறிப்பாக விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். கூட பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். 3ஆம் இடத்திலே முன்னேற்றத்திற்கு வித்திடும் இடத்தில் சனி வக்ர இயக்கம். எனவே வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படலாம். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஏங்கி நின்ற நிலை மாறி எதிரிகளை முறியடிக்கும் நாள். இன்றைக்கு எதிரிகள் உதிரிகளாக மாறலாம். புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். 12க்கு அதிபதி வலிமை இழந்திருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிலருக்கு நிறைவேறலாம். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். நேற்று பாதியில் இந்த பணி நின்றுவிட்டதே என்ற கவலை இன்றைக்கு மீதியும் தொடரப்போகின்றது. 2 சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி மகிழ்வீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும் நாள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களிலெல்லாம் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். தேகநலன் சீராகும். ஆதாயம் அதிகரிக்கும். இன்று நூதன பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாலை நேரத்தில் விழாக்களில் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து சேரலாம். தனுசு ராசி நேயர்களே, அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். அரசு வழி சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். சந்திரன் உங்கள் ராசியில் உலா வருகிறார். அஷ்டமாதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் பவனி வருகின்ற பொழுது எதை செய்தாலும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். கூடுதல் லாபம் கிடைக்கும் என்று நினைத்த ஒரு காரியம் குறைவாகவே லாபம் கிடைக்கப் போகின்றது. நண்பர்கள் பகைவர்களாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். கிழமை வெள்ளி என்பதால் இன்றைக்கு ஆனைமுகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஆனந்தத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, விரயங்கள் ஏற்படாதிருக்க விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். வீட்டு செலவுகள் கூடுதலாக இருக்கும். கூட்டு முயற்சிகளில் மாற்றம் செய்யப் போகிறீர்கள்.
அஷ்டமாதிபதி சூரியன் நாளில் இருப்பதால் பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியுமா என்பது சந்தேகம்தான். உங்கள் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஒரு சில காரியங்களில் தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். நட்பை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். கிழமையின் அடிப்படையில் இன்றைக்கு நீங்களும் வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் இன்பங்களெல்லாம் இல்லம் வந்து சேரும். கும்பராசி நேயர்களே, சோதனைகளை விலக்கி சாதனை படைக்கும் நாள். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரப்போகிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையலாம். நாளிலே செவ்வாய் புதன் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். எனவே உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மாமன் மைத்துனர் வெளியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சேமிப்பு அதிகரிக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மீனராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். ராகு கேதுக்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் என்று ஏற்ற இறக்கமான வாழ்க்கையே உங்களுக்கு அமையலாம். காலையில் வளர்ச்சி, மாலையில் தளர்ச்சியும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். என்ன இருந்தாலும் குருவின் பரிபூர்ண பார்வை பதிவதால் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகலாம். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழி இன்றைக்கு பிறக்கும். 9ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே புதிய தொழில் தொடங்கும் சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணமும் உருவாகலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.